நான் பானுமதி கிருஷ்ணகுமார் பேசுகிறேன். இன்றைய முத்தமிழ் சுவைக்கலாம் நிகழ்ச்சியில் நம்ம ஏத்தமிழை பற்றி பார்க்கலாம். ஏத்தமிழில் எதை பார்க்கலாம்னா நெடுநல் வாடை என்பதை பார்க்கலாம். நெடுநல் வாடை 11 கீழ்கணக்கு நூல்களில் வருகிற 10 பாட்டு தொகுப்பின் கீழ் வருகிற ஒரு இலக்கிய தொகுப்பு. இந்த தொகுப்பில் இதை எழுதியவர் மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீர் என்று அவர் எழுதியிருக்காரு. 188 அடிகள் எழுதியிருக்கிற இந்த பாடலில் இது ஆசிரியப்பா அந்த வடிவத்தில் எழுதியிருக்காரு. மிக திருமாவளவன் கரிகால் சோழன் அவர்களுடைய அந்த திருமாவளவனுடைய புகழை பற்றி பாடுகிற பாடலாக இந்த தொகுப்பு இருக்கிறது. இதில் மாலை நேரத்தில் ஒரு பெண்கள் என்ன செய்கிறாங்க, எப்படி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு அந்த ஊரினுடைய மாலை நேரத்து பெண்கள் நிலையை சொல்கிற ஒரு பாடல். இந்த பாடலில் ஒரு சொல் வருது, இரும்பு செய் விளக்கின் அப்படின்னு வருது. இரும்பு செய்கிற விளக்கில் அந்த விளக்கை ஏற்றி கும்பிட்டாங்க, வழிபட்டாங்கன்னு வருது. அப்போது இந்த பாடல் தொகுப்பு கிமு 100வது வருடத்தில் எழுதப்பட்டதாக உணரப்படுகிறது. அப்படி பார்த்தோம்னா 2026 ஒரு 100 2126 வருடங்களுக்கு முன்னாலேயே இரும்பு பயன்பாட்டு இருந்தது. இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, அகழ்வாராய்ச்சியிலலாம் இரும்பு பயன்பாட்டு இருந்ததுன்னு. அதுக்கு இந்த இலக்கியங்களில் இருந்தெல்லாம் சான்று இருக்கிறது. அதற்கு இந்த பாடல் ஒரு முக்கியமான சான்று அப்படி எடுத்துக்கலாம். இந்த பாடலை சொல்கிறேன். வெள்ளி வள்ளி வீங்கு இறை பனைத்தோள் மெத்தென் சாயல் முத்து உரள் முறுவல் பூங்குழைக்கு அமர்ந்த ஏந்து எழில் மழைக்கண் மடவரல் மகளிர் பிடகை பெய்த செவ்வி அரும்பின் பைங்கால் பித்திகத்து அவ்விதழ் அவிழ் பதம் கமழ பொழுது அறிந்து இரும்பு செய் விளக்கின் ஈர்ந்திரி பொலி நெல்லும் மலரும் தூய் கை தொழுது மல்லல் ஆவணம் மாலை அயர என்கிறது. ரொம்ப கொஞ்சம் சிரமமான தமிழாக இருக்குல்ல, ஆனால் படித்தா புரியும். ரொம்ப அழகான ஒரு பாடல். வெள்ளி வள்ளி வீங்கு, அப்போல்லாம் சங்குநாள் நெய்த அறுத்த வலையை தான் பெண்கள் அணிந்து கொள்வார்கள். எவ்வளோ வசதியான பெண்களாக இருந்தால் கூட சங்குநாள் செய்த வலையை அறுத்து அணிந்து கொள்வது என்பது அப்போது பண்பாக இருந்திருக்கிறது. அப்படி வெள்ளி வள்ளி வீங்கு இறை பனைத்தோள், வெள்ளி வலையில் அணிந்த இறை பனைத்தோள்னா முன்கை, அது அணிந்த முன்கையுடைய இறை பனைத்தோள், நல்ல தோல் ரொம்ப அழகான மென்மையான மூங்கில் போன்ற தோலை உடைய அந்த பெண் மெத்தென் சாயல், ரொம்ப மென்மையான சாயலாக தெரியல. அவளை பார்க்கும்போது மென்மையானவளாக தெரிகிறான். முத்து உரள் முறுவல், முத்து சிரிச்ச உடனே முத்து சரம் மாதிரி தெரியலாம். முத்து உரள் முறுவல், முத்து தெரிகிற மாதிரி ஒரு சிரிப்பு. பூங்குழைக்கு அமர்ந்த ஏந்து எழில் மழைக்கண், பூங்குழை என்றால் கம்மல். அந்த கம்மல் குழை தொங்கட்டான், தொங்கி ஆடுது, ஜிமிக்கியோ ஏதோ ஒரு தொங்கட்டான். அமர்ந்த ஏந்து எழில் மழைக்கண், அந்த காது வரை நீண்ட கண்கள் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த குழைக்கு பொருத்தமாக காது வரைக்கும் வருது அந்த நீண்ட கண்கள். அவ்வளோதான் மழைக்கண் என்றால் குளிர்ச்சியான கண்கள். அந்த பார்வை அவ்வளோ குளிர்ச்சியாக, அவ்வளோ பண்பாக, அவ்வளோ மென்மையாக இருக்கலாம். அப்போது மடவரல் மகளிர்னால் ரொம்ப மென்மையான, அச்சம் நாணம் மடம் சொல்லுவாங்களே, அது மடமை சார்ந்த அந்த மாதிரி மென்மையான ரொம்ப சாந்தமான ஒரு பெண்மையாக மகளிர் பிடகை பெய்த செவி, பிடகை என்றால் அந்த ஒரு பூ வைக்கிற கூடை, பூக்குடை, பெய்த புடகையில் வச்சிருக்கிற செவ்வி என்றால் பிச்சு, அந்த ஒரு பூ, மொட்டான பூ, அரும்பின் செவ்வி அரும்பின், அதில் வச்சிருக்கிற பூ அரும்பு இருக்கு இல்லையா, அது பைங்கால் என்று பைங்கூழ் என்றால் பசுமை என்ற அர்த்தம். அந்த மாதிரி பைங்கால்னால் பச்சை காம்பு, அதோடைய பித்திகத்துனா பிச்சிப்பூடைய பைங்காலுடைய பூனுடைய அரும்பை அந்த கூடையில் வச்சுருக்கிறாங்க. அப்போது அவ்விதழ் அவிழ் பதம் கமழ, அந்த மொட்டு அவிழ்ந்து மலர்கிற கமழ, அந்த வாசனை மலர்கிற அவிழ் பதம், அது பூக்கிற தருணம், அந்த கமழ் அந்த வாசனையை பார்த்து பொழுது அறிந்து பிச்சு பூக்கிற தன்மையை வைத்து இப்போ என்ன மணின்னு அவங்களுக்கு சொல்ல தெரியுமா? எவ்வளோ நுட்பமான ஒரு காலமாக இருந்திருக்கிறது பாருங்கள். பூக்கள் மலர்க்க அது மொட்டு, அது எத்தனை மணிக்கு மலரும், 5 மணி பூன்னு சொல்லுவாங்க, 5 மணிக்கு கரெக்டாக பூக்கும். அந்த மாதிரி பிச்சு பூ மலரக்கூடிய தன்மையை வைத்து அது எத்தனை மணிக்கு பூக்கும், அந்த வாசனையை வைத்து எத்தனை மணி என்று அறிந்து இரும்பு செய் விளக்கின், இரும்பில் செய்த விளக்கினுடைய
ஈர்ந்திரி. ஈர் என்றால் ரொம்ப சன்னமான திரி, நுண்மையான திரி. தென்னை தொடப்பத்தில் கூட அந்த தென்னங்கீற்றுலேருந்து பிரித்து எடுக்கிறது வந்து ஈர்க்குச்சின்னு சொல்லுவாங்க. ஈர்க்குச்சி தொடப்பம் அப்படிம்பாங்க. ஈர்கள் மென்மையான ரொம்ப சின்ன சன்னமான, அதுதான் ஈர்ந்திரி. அப்போ ஈர்னால் ரொம்ப மென்மையான நமக்கு தெரியுது. அப்போ ஈர்ந்திரி குழி, அந்த திரி, அந்த விளக்கில், இரும்பு விளக்கில் அந்த சின்ன திரியை போட்டு அதை கொளுத்தி, நெல்லும் மலரும் தூவி, நெல்லும் மலரும் தூவி கும்பிடுறாங்க. அந்த காலத்து தொழுகை எல்லாமே பூவும் நெல்லையும் தூவி கும்பிடுவாங்க. கைத்தொழுது வணங்கி கும்பிடுறது. மல்லல் என்றால் வளமையாக இருக்கணும்னு சொல்லிட்டு, ஆவணம், அந்த அங்காடி வீடு எல்லாமே வளமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாலை அந்த மாலை நேரத்தில் இவ்வளவும் செஞ்சு கும்பிடுறாங்க அப்படின்னு அந்த ஒரு பாடல் சொல்லுது. அப்போ என்ன செஞ்சாங்கன்றதை அவங்களோட நடைமுறையை, வாழ்க்கை முறையை சொல்லுது. இதில் அப்போவே இரும்பு இருந்திருக்கு, பயன்பாட்டில் இருந்திருக்கு. அப்போ இரும்பு செய்ய கற்றுருக்குறோம். இதெல்லாம் அதில் உள்பொருளாக மறைந்திருக்கிறது ஒன்று. அதுக்கு இது ஒரு சாட்சி. நம்ம அந்த பாடலை சொல்கிறேன். வெள்ளி வள்ளி வீங்கு இறைப்பனைத்தோள் மெத்தென் சாயல் முத்து உருவல் பூங்குழைக்கு அமர்ந்த ஏந்து எழில் மழைக்கண் மடவரல் மகளிர் பிடகை பெய்த செவ்வி அரும்பின் பைங்குழ் பித்திகத்துள் அவ்விதழ் அவிழ் பதம் கமழ பொழுது அறிந்து இரும்புசெய் விளக்கின் ஈருந்திரி கொளி நெல்லும் மலரும் தூய் கைத்தொழுது மல்லல் ஆவணம் மாலை அயர. இதுதான் பாடல். ரொம்ப அருமையான பாடல், எவ்வளோ முக்கியமான பாடல் இல்லையா? இதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். நன்றி.